அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டில் நினைச்ச விஷயங்கள்ல ஒண்ணு, புத்தகங்கள் படித்துட்டு அந்த புத்தகத்தை பற்றி எனக்கு அந்த புத்தகம் என்ன சொல்லி கொடுத்துச்சு, என்ன மாதிரியான மாறுதல் எனக்குள்ள உண்டாச்சு அப்படிங்கிறத பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த வகையில இது வரைக்கும் பெருசா நான் புத்தகங்கள் பற்றி எதுவும் பேசல. முதல் முறையா எனக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிய ஒரு புத்தகம், அதுவும் கல்லூரி நாட்கள்ல எங்க பயணிக்கிறேன்னு தெரியாம நான் போய்கிட்டு இருந்த அந்த நேரத்துல அண்ணனுடைய திருமணத்துக்கு அவருடைய நண்பர், அவருக்கு ஜெகதீஷன் ஒரு அண்ணனுக்கு ஒரு புத்தகத்தை பரிசா கொடுக்கிறாரு. அண்ணன் நிறைய புத்தகங்களை எனக்கு பரிந்துரைப்பார். அதே நேரம் அவர் படிக்கின்ற புத்தகங்கள் எனக்கும் கொடுத்து படிக்க சொல்லுவாரு. அந்த வகையில அந்த புத்தகத்தையுமே என்கிட்ட கொடுத்துட்டாரு, நீ படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. கல்லூரி நாட்கள்ல எனக்கு அந்த புத்தகம் படித்த பிறகு அது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலை உண்டாக்கியது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவரையிலும் நான் எந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கை வரலாறுமே படிக்காம இருந்தேன். முதல் முறையா ஒரு மனிதருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிறேன். அது எனக்குள்ள மிகப்பெரிய உந்து சக்தியை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது யாரு அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு மனிதர், எல்லோராலும் போற்றப்படுகிற ஒரு மனிதர், இன்று வரைக்கும் அவருடைய மறைவிற்கு பிறகும் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அக்னி சிறகுகள் தான். இந்த அக்னி சிறகுகள் சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில இந்த அக்னி சிறகுகள் பத்தி ஒருத்தவங்க பேசுனாங்க. அந்த புத்தகத்துல இருக்கிற சில வரிகளை படிச்சு காமிச்சாங்க. அது படிச்சு அவரு படிக்கும் போது எனக்குள்ள உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. உடனே அவர் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுமே இந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். மீண்டும் எனக்குள்ள அதே மாதிரியான ஒரு உணர்வு நிலைக்கு நான் வந்தேன். எப்படி கல்லூரி நாட்கள்ல நான் இந்த புத்தகத்தை படிச்ச பிறகு ஒரு பிரகாசமான ஒரு மனநிலைக்கு வந்தனோ, அதே போல மீண்டும் அதே உணர்வு நிலைக்கு உணர முடிஞ்சது. தொடர்ந்து 3 நாட்களாக அந்த வரிகளை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. அந்த வகையில கலாம் ஐயா பத்தின விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். அவர் ஒரு பறவையை பார்த்து, அந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை பார்த்து தான் ஒரு விமானியாக ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்பட்டு அதுக்கான முயற்சியில அந்த விமானிக்காக அந்த தேர்வுக்காக போன இடத்துல நடந்த அந்த குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை தான் நான் இங்க படிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன். சொன்னா நல்லா இருக்காது. சில விஷயங்கள் அந்த எடுத்து அப்படியே படிச்சாதான் அது சரியா கடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி உணர்ச்சி பெருக்குல தப்பா கூட படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மன்னிச்சுவாங்க. டிடிடி அண்ட் ஹேர் நடத்திய நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் பதில் சொன்னேன். கேள்விகள் எல்லாம் வழக்கமான பாடியில் இருந்தன. சம்பந்தப்பட்ட துறையில் எனது அறிவாற்றலுக்கு சவால் விடும் வகையில் எந்த கேள்வியையும் யாரும் எழுப்பவில்லை. பிறகு விமானப்படை தேர்வு வாரியத்தின் நேரடி தேர்வில் கலந்து கொள்வதற்காக டேராடூன் புறப்பட்டேன். அதில் புத்தி கூர்மையை விட ஆளுமை திறனுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒருவேளை அவர்கள் உடல் வலிமையும் மன உறுதியையும் எதிர்பார்த்திருக்கலாம். உற்சாகம், படபடப்பு, உறுதி, கவலை, நம்பிக்கை, பதற்றம் என்ற கலவையான மனநிலையில் நேர்முக தேர்வில் கலந்து கொண்டேன். விமானப்படையின் 8 அதிகாரிகளை தேர்வு செய்வதற்கான அந்த நேர்முக தேர்வில் 25 பேர் பங்கேற்றோம். என்னால் 9வது இடத்தை தான் பிடிக்க முடிந்தது. நான் மிகவும் நொந்து போனேன். விமானப்படையில் சேரும் வாய்ப்பு இதோ கண்ணெதிரே கை நழுவி போய்விட்டதா என்பதை உணர்ந்து கொள்ள எனக்கு கொஞ்ச நேரம் பிடித்தது. தேர்வு வாரியத்தில் இருந்து வெளியேறினேன். மலைமுகத்தின் விளிம்பில் நின்று கொண்டே கீழே பார்த்தேன். ஒரு ஏரி தெரிந்தது. இனி வரும் நாட்கள் சோதனையாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. விடை காண வேண்டிய கேள்விகள் பிறந்தன. இனி என்ன செய்வது? செயல் திட்டம் வகுக்க வேண்டும். குழப்பமான சிந்தனையுடன் ரிஷிகேஷன் புறப்பட்டேன். கங்கையில் நீராடினேன். அதன் தூய்மையில் மனமகிழ்ந்தேன். அங்கிருந்து கொஞ்சம் உயரத்தில் இருந்த சிவானந்தர் ஆசிரமம் நோக்கி நடந்தேன். உள்ளே நுழைந்ததும் அதிர்வலைகளின் வலுவான தாக்கத்தை உணர்ந்தேன். அங்கே ஏராளமான சாதுக்கள் மெய்மறந்த நிலையில் அமர்ந்திருந்தார்கள். நம் மனதிற்குள் மறைந்து கிடக்கும் விஷயங்களை சாதுக்களால் தெரிந்து கொள்ள முடியும் என்று படித்திருக்கிறேன். எனக்கிருந்த விரக்தியான மனநிலையில் என்னை வாட்டிக் கொண்டிருக்கும் சந்தேகங்களுக்கு அவர்களிடம் விடை தேடினேன். வெள்ளை வேட்டியும் மரப்பாதுகைகளை அணிந்தும் புத்தரை போல காட்சி அளித்த சுவாமி சிவானந்தரை அங்கு சந்தித்தேன். பளபளக்கும் தேகம்,
ஊடுருவி பார்க்கும் விழிகள், கருணை பொங்கும் முகம், கள்ளம் கபடமற்ற குழந்தையின் புன்னகை. அவரை பார்த்ததும் அப்படியே சிலையாகிவிட்டேன். சுவாமியிடம் என்னை அறிமுகம் செய்து கொண்டேன். என்னுடைய முஸ்லிம் பெயர் அவரிடம் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. நான் வாயை திறப்பதற்கு முன்பே என் துயரத்தின் மூல காரணம் பற்றி வினவினார். என் வேதனை அவருக்கு எப்படி தெரிந்தது என்று சொல்லவில்லை. நானும் அதை கேட்கவில்லை. பறக்க வேண்டும் என்ற நீண்ட நாளைய ஆசை நிராசையாகிவிட்டதையும், இந்திய விமானப்படையில் சேர முடியாமல் போனதையும் அவரிடம் கூறினேன். அவர் புன்னகைத்தார். அந்த புன்னகை என் துயரங்களை எல்லாம் அடித்து சென்றது. மெல்லிய குரலில் ஆனால் அழுத்தமாக அவர் சொன்னார், இதயத்திலிருந்தும் துடிதுடிப்பு உணர்வில் இருந்தும் துளிர்விட்டு தூய்மையாகவும் வலுவாகவும் இருக்கும் ஆசைக்கு அபாரமான மின்காந்த சக்தி உண்டு. ஒவ்வொரு இரவும் மனம் உறக்க நிலையில் ஆழ்ந்து விடும் போது இந்த சக்தி வானவெளியில் கலக்கிறது. பிரபஞ்ச இயக்கத்தில் வலுவடைந்து அந்த சக்தி காஸ்மிக் கரண்ட்ஸ் தினம் தினம் காலையில் உணர்வு நிலையில் சங்கமிக்கிறது. இப்படி மனதில் தோன்றி வலுவடைந்த ஆசை நிச்சயமாக நிஜமாகும். யுகமகமாக தொடர்ந்து வரும் இந்த கருத்தை சூரிய உதயமும் வசந்த காலமும் எப்போதும் மாறாமல் நிகழ்வதை நம்புவது போல நாம் நம்ப வேண்டும். இறைவனே, மாணவன் தயாராகி விட்டால் ஆசான் வந்து விடுவார். எவ்வளவு சத்தியமான வார்த்தை இது! கிட்டத்தட்ட குப்பை கூடைக்கு போய்விட்டிருந்த ஒரு மாணவனுக்கு இதோ வழிகாட்டிய ஒரு ஆசிரியர். உன்னுடைய தலைவிதியை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் போக்கிலே நடைபோடு. விமானப்படை விமானியாக வேண்டும் என்று உனக்கு விதிக்கப்படவில்லை. உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது இப்போது வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த தோல்வியை மறந்துவிடு. உனக்கு விதிக்கப்பட்டுள்ள இடத்திற்கு போக இது வழிகாட்டும். உன்னுடைய இருப்புக்கான நிஜமான நோக்கம் என்ன என்ற தேடலில் இறங்கு. உன்னுடைய சுயத்தோடு நீ ஒன்றிவிடு என் மகனே. கடவுளின் விருப்பத்திற்கு உன்னை ஒப்படைத்து விடு என்று சுவாமிஜி கூறினார். எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள்! இந்த வார்த்தைக்கு பிறகான வரலாறு நமக்கு தெரியும். கலாம் ஐயாவை இன்று வரைக்கும் மக்களுக்கான குடியரசுத் தலைவராக நாம் எப்போதும் போற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய கனவு, அதன் பிறகு அவருடைய கனவு பலித்தது. விமானியாக அவர் ஒரு விமானத்தில் பயணம் செஞ்சாரு. இந்த புத்தகம் படிக்க படிக்க எனக்கு மீண்டும் மீண்டும் சிரித்து போகிறேன். அந்த அளவுக்கு எனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த இந்த அக்னி சிறகுகள் பெரும்பாலானவர்கள் படித்திருப்பாங்க. அப்படி படிக்காதவர்கள் கட்டாயம் படிங்க. உங்களுக்கும் பலவிதமான உணர்வுகளை ஏற்படுத்தும், நிறைய மாற்றங்களை கூட கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நன்றி, வணக்கம்.